Hi friends, welcome to Eveningsnack. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள குழந்தைகளுக்கு விருப்பமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு மெயினா ரெண்டே இன்கிரிடியன்ட் இருந்தா போதும் நம்ம பண்ணிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்க சின்ன சைஸா இருந்துச்சுன்னா 3 அல்லது 4 எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கோட சைஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசிச்சு வச்சாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை அவல் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது மாதிரி பவுடர் அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதோட சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கு அடுத்ததா இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். இத இப்படி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வராத மாதிரி இருக்கு. அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டேன். அதாவது என்ன மாதிரி பதத்துல இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி உருட்டனோம்னா நமக்கு வந்து விரிசல் இல்லாம வரணும். அந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இப்போ இந்த ஷேப்ல நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம இப்போ இந்த மாதிரி ஷேப்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் காய வச்சிட்டு இப்போ இத பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இது போல் நம்ம மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டோம். ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கெச்சப்போட தொட்டு சாப்பிடையில செமையாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.